கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட மன்னிப்பை குறித்து வேறு ஒரு விசேஷமான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். 1 யோவான் 1 அதிகாரம் 9வது வசனத்தில் இந்த தேவன் கொடுக்கக்கூடியதான இந்த மன்னிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் இந்த லெந்து காலத்தில் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கின்ற வேளையில் நமக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வசனத்தை படிக்க கேட்போமா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியம் பாருங்கள். நம்முடைய பாவங்களை நம்ம என்ன பண்ணணும்? அறிக்கை செய்ய வேண்டும். பாவ அறிக்கை என்பது ஏதோ ஒரு வழக்கத்தின்படியாக பாரம்பரியத்தின்படியாக அறிக்கை செய்து கொண்டிருப்பதில்லை. நம்முடைய பாவங்களை நாம் விட்டு விடுவோம் என்று சொன்னால் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்து விட்டு விடுகின்ற வேளையில் அவர் நம்மை மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் அவர் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய உண்மை மாறாதது, அவருடைய நீதி என்றென்றும் நிலைத்து நிற்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை மன்னித்து விட்டார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அதை போல ஒரு அளவற்ற மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. ஒரு மனிதன் முழுவதுமாக மன்னிக்கப்படுகின்ற வேளையில் அவனுக்கு ஒரு பரிபூர்ண ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதா இருக்கிறது. அது நம்ம செய்ய வேண்டியதான காரியம் என்ன தெரியுங்களா? நம்ம இந்த பாவத்திலேயே மனதில் எல்லா காரியத்தையும் கொண்டு வந்துக்கிட்டு குற்ற உணர்வு உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்படாத ஒரு அதிகாரம் என்று சொன்னால் பாவங்களை மன்னிப்பது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான் பாவங்களை மன்னிக்கிறதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நம்ம அறிந்தவர்களாக ஜீவிக்கின்ற வேளையில் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஒரு மனிதன் எந்த விதமான பாவமே செய்யாதவனை போல காணப்படுவான்னு சொன்னால் அவனை போல இந்த உலகத்தில் சந்தோஷமான ஒரு நபர் யாருமே இருக்க முடியாது. நீங்களும் நானும் நம்முடைய பாவங்களை நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அறிக்கை செய்து விடுவோம். அறிக்கை செய்வது மட்டுமல்ல, அறிக்கை செய்து விட்டுவிட்டால் அவர் நமக்கு போதுமான பாவ மன்னிப்பை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் நீதியுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகின்ற வேளையில் எங்களுக்கு நீங்கள் போதுமான ஒரு பெரிய ஒரு விடுதலையை தரக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. என்னென்னு சொன்னால் இந்த உலகத்தில் உமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய பாவங்களையெல்லாம் நீங்கள் மன்னித்து நீக்கி விட்டீங்கய்யா. அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளிலே எங்களை பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை மூடி, உம்முடைய இரத்தத்தினால் மூடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.